விஆர்எஸ் வாசல்னே அதுக்கு பெயர் உண்டு. இந்த விஆர்எஸ் வாசல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் நமக்கு தலையே பிரதானம்னு. அதுக்கு நேர் எதிரான ஒரு பகுதி தான் தென்மேற்கு மூலை. இந்த தென்மேற்கு மூலையை பார்த்து ஒரு வாசல், அதாவது தெற்கை ஒட்டிய மேற்கிலோ மேற்கை ஒட்டிய தெற்கிலோ வாசலோ அல்லது அதை பார்த்து 2 பார்வை உள்ள இடத்துல ஒரு ரோடு பார்வையோ இருந்தால், அது மட்டும் இல்லாம நம்ம வடமேற்கு மூலையில இருந்து நமக்கு ஒரு தெருப்பார்வையானது தென்மேற்கை ஒட்டி வருது அப்படின்னாலும், இல்ல அக்னியில இருந்து ஒரு பார்வை தென்மேற்கு மூலையை நோக்கி ஒரு தெருப்பார்வை வருதுன்னாலும், அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்துல இன்னும் ஒரு 10 வருட காலம் நமக்கு வேலை இருக்கு, நமக்கு வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் இருந்தால் கூட மன ரீதியா அவங்களுக்கு வேண்டாம், போதும், நம்ம விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் கொடுக்கும். அதனால இதை நம்ம எப்படி அழைப்போம்னா விஆர்எஸ் வாசல்னே நம்ம அழைப்போம். சரிங்க, வேலையில உள்ளவங்களுக்கு மட்டும்தானே வீட்டுக்கு திரும்புவாங்க, பிசினஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல பெரிய வியாபாரம் பெரிய அளவுல ஹிட் கொடுத்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அது ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு நம்ம போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால இது போன்ற அமைப்பு வேலை உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் விஆர்எஸ் கிடையாது, வியாபார ரீதியாகவும் பெரிய அடியை இந்த வாசல் இந்த அமைப்பு கொடுக்கும். அப்படின்றதுனால கவனத்தோட இதை கையாளுங்க. இது போன்ற அமைப்புகளுக்கு மேலும் உங்களுக்கு நிறைய விளக்கம் வேணும், வரைபடத்தோட உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அந்த மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கரெக்ஷனும் ஃப்ரீயாவே செஞ்சு கொடுப்போம். நன்றி.